शेषाद्यवं सकलेशोदरिपूर्णचन्द्रं श्रीमन्मधुसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन्ननन्तगुरुवद्यसुतं गुणाब्जं சம்பத்குமாரகுருவரியமகம் பிரபத்தியே. பார்க்காமாலை ஆச்சாரியாளுடைய அனுபவம் சிஷ்யர்களுக்கு சொல்லிருந்தது. நேற்றேதேன்னு என்ன சொல்றார்? பிரபந்தமானவன் சப்தாதி போகங்களை கை கொள்ளத்தகாதது அப்படி என்றார். ஆனா இந்த சப்தாதி போகம் ஏற்பட அனாதி கர்மமே காரணம் அப்படின்றார். அந்த கர்மத்துக்கு காரணமாக இருப்பது 3 விஷயம். ஒன்று ஸ்வஸ்வாதந்திரியம், இரண்டாவது தேகமே ஆத்மா என்னும் மயக்கம், மூணாவது நான் எம்பெருமானே ஒழிந்த மற்றவர்களுக்கு அடிமைப்பட்டவன். எம்பெருமானே ஒழிந்த மற்றவர்களுக்கு அடிமைப்பட்டவன் என்கிற 3 மயக்கங்கள். இது சூக்ஷ்ம விஷயம் என்ன? ஸ்வஸ்வாந்தத்து விஷயம் அப்படின்னா தன்னை ரட்சித்துக் கொள்ளா தானும் முயற்சி செய்ய வேண்டும் என்னும் எண்ணம். அது இருக்கக்கூடாது. இவனை பக்தி முதலான உபாயாந்தரங்களில் மூட்டி பிராரப்த கர்மம் புரியும் வரை பல ஜன்மங்களில் முயற்சி செய்யும்படி செய்து பண்ணி உட்கூறிய அஜ்ஞானத்தை போக்கி இவன் விரும்பும் ஸ்வார்த்த மோட்சத்தை தரும். அதுவும் கொடுக்கிறான் பெருவாள். எப்படி? அநேக ஜன்மங்கள் வந்தது. மற்ற இந்த 2 மயக்கம் இருக்கே, தேகமே ஆத்மா என்னும் மயக்கம், நான் எம்பெருமானை ஒழிந்த மற்றவர்களுக்கும் அடிமைப்பட்டவன், இந்த 2 மயக்கங்கள் இருக்கே, இது புகழ்கள் தேகாத்மயக்கம் அந்நிசேஷத்துவம் முற்கூறிய அஜ்ஞானத்தை வளர்த்து சம்சார கடலிலேயே இவனை மேலும் மேலும் அழுத்தி விடும். ஆகையால் ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்கோடு வார்த்தை சொல்றார். அடுத்து எம்பார் வார்த்தை. அவர் என்ன சொல்கிறார்? இன்றைய 102வது வார்த்தையில ஒரு பிரபந்தனுக்கு இதர விஷயராக நிவர்த்தியும், 2வது விஹித விஷய ராக பிரவృத்தியும், விஹித விஷய ராகத்திலே பிரவೃத்தி, இதர விஷய ராகத்திலே நிவர்த்தி. 3வது இதரோபாய தியாகமும் சித்தோபாய ஸ்வீகாரமும் இதபரன்பத்தில் யதா பிரதிபத்தியும் இந்த விஷயத்தை சொல்ல போகிறார் என்பது. அதுக்கு 4-4-3 11 விஷயத்தை சொல்ற. ஸ்வரூபத்தை அறிந்தவனுடைய அறிவு அளவுப்பட்டதாகியாலே அவன் தானாக தன்னுடைய சேஷத்துவ அபராதம், சேஷத்துவ பாரதந்திரியங்களை ஆராய்ந்து உள்ளபடி அறிவது அரிது. தன்னுடைய சேஷத்துவ பாரதத்தை அறிந்து முயற்சி பண்றது கஷ்டம். ஆகையாலே இவன் தன் ஸ்வரூப ஞானத்தாலே எம்பெருமானுடைய கிருபைக்கு விஷயமாவது அரிது. ஆனால் அனாதி காலமாக இவனிடம் உள்ள குற்றங்கள் ஏராளமாய் உள்ளன. அவற்றை அறிந்து எம்பெருமான் திருவன்பே விண்ணப்பிப்பது மிக எளிது. அப்படி விண்ணப்பிப்பதால் எம்பெருமானுடைய திருவுள்ளம் மிகவும் இறங்கும். ஆகையால் சொரூபத்தை ஆராய்வதை காட்டிலும் தன் குத்தங்களை கண்டு எம்பெருமான் திருமுன்பே விண்ணப்பிப்பதே திறமை மிக்கவன் செய்ய வேண்டியதாகும். அப்படின்னு ஆளுவந்தார் என்ன சொல்றார் ஸ்தோத்திரத்திலே? கிழக்னோதும் மானேஸ்வரோ வஞ்சரவரகான் நிகம்சப்பாவிட்டக்கருகிறே அபாரார் தீர்ணத்தோதரையும் தரணையோகோ ஈசனேன் நிறவென்றிலேன் என் கண் பாசம் வைத்தவரும் சோதிக்கே நோத்தனேன் நன்னெருவிலேன் ஊரிலேன் காண இல்லை
உருமுகத்தொருவரில்லை பாரில்லின் பாதமூலம் பத்திலேன் பரமூர்த்தி காரளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் பாருடர்களம்மா அரங்கமான கருளானே. இது ஆழ்வார்கள் நைச்சானுசந்தானத்தை பண்ணும் மாதிரி பண்ணா அது மிகவும் உயர்ந்தது. உபசாராபதேசேன கிருத்தானஹர்மையா அபசாராணிமான் சர்வான் சஹஸ்ரபுருஷோத்தமா அத்தியம் கேட்கிறேன். அந்த மாதிரி இது முதல் வரி. இரண்டாவது, முன்வாக்கியத்தில் சென்றபடி தன்னுடைய சேஷத்துவ பாரதந்திர ஸ்வரூபங்களை தானே ஆராய்ச்சி செய்யத் தொடங்கினார். இப்படி ஆராய்பவன் எம்பெருமானை போலே இயல்பான சர்வஜத்துவத்தை உடையவனானாலும் இவனுடைய சேஷத்துவ பாரதந்திரங்களாக சுவாவம் அளவிட்டு அறிய முடியாதபடி இருக்கும். நம்முடைய சேஷத்துவ பாரத்தின் ஆராய்ந்து வாரது அதுவும் நம்மால முடியாது. மூணாவது, ஜீவனுக்கு தன்னுடைய சுவாதந்திரிய நிவர்த்தியை முன்னிட்டு ஏற்படும் எம்பெருமான் வகுப்புக்கே ஆனால் அனுபவ கைங்கரியங்களாகிற புருஷார்த்தத்தை ஆராய்வதை காட்டிலும் பரமபுருஷனான எம்பெருமான் உகந்து வாழும் தேகங்களான பாகவதர்களின் பெருமையை பற்றி ஆராய்வதே மேலான புருஷார்த்தமாகும். பகவத் கைங்கரியத்துக்கென்னும் பாகவத கைங்கரியம் மேலானது. அது சொல்ற. நாலாவது, ஸ்வரூபம் அறிந்தவனுக்கு இவ்வுலகிலுள்ள அஜானம் நீங்கிய பின்பே அடையப்படும் அப்ராக்கிருத்தமான பரமபதத்தை அடைவதில் விருப்பத்தை காட்டிலும் அந்த அஜானம் நீங்குவதில் விருப்பமே மிகவும் அவசியம். அஜானமும் அதனாலே ஏற்படும் பிரகிருதி சம்பந்தமும் நீங்குவதில் முழு விருப்பம் இல்லாமல் பரமபதம் அடைவதில் மிகவும் விருப்பம் இருந்தாலும் எம்பெருமான் அதை விடமாட்டான் என்று கருத்து. மோட்சம் சேர்ந்தொன்னும் மோட்சம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்ற. மோட்சம் வரல. அதுன்னு இம்பார்ட்டன்ட். மோட்சத்து போர்த்து வழி இருக்கிற அந்த வழி சுகமா இருக்கான்னு பார்க்க வேண்டியது. சிவமாத்மோதி பாபக்கு பாபமஷ்மித்தே கூடிய. ஸோ அதுக்கு இடைஞ்சலானா பிரவೃತ್ತಿயை நீக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர ஒரு மோட்ச பிரார்த்தனையாலே மோட்சம் கிட்டாது. அஜானம் நீங்குவதில் விருப்பமே மிகவும் அவசியம். அஜானமும் அதனாலே ஏற்படும் பிரகிருதி சம்பந்தமும் நீங்குவதில் முழு விருப்பம் இல்லாமல் பரமபதம் அடைவதே மிகவும் விருப்பம் இருந்தாலும் எம்பெருமான் அதை விடமாட்டான் என்கிற கருத்து. மூணாவது, சொரூபத்தை தெளிவாக அறியும் நிலையானது எம்பெருமானை தான் உபாயமாக பற்றும் ஸ்வகர ஸ்வீகாரம் தன்னை உய்விக்கும் என்னும் நினைவு இல்லாமல் இருக்கையும் எம்பெருமான் நான் பற்றேன் என்றபடியான ஸ்வகர ஸ்வீகாரத்தை பிரார்த்திக்க கூடாது. உடையவன் உடைமையை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளட்டும், கைவிட்டாலும் விகட்டும். ஏற்றுக்கொள்வதும் கைவிடுவதும் போக்தாவான அவனுக்கே பொறுப்பு என்று எம்பெருமானுடைய பிரவೃತ್ತಿ நிவர்த்திகளில் தான் பொறுப்பு ஏற்காரவனாயிருக்கையும் ஆகும். முகாட பெருமாடன் பெருமான ஞான சாரத்தில் எழுதியபடியே சாத்தகம் போல் நாதன் தனதுடைய பார்த்திருக்க வேண்டும் என்று கருத்து. ஸ்வரூப அறிந்தவனுக்கு பிராகிருத்தமான மற்றோர் தேகத்தை அடையாமல் தனது ஸ்வரூபத்துக்கு தகுந்த அப்ராகிருத்த தேகத்தை பரமபதத்தில் பெறுவதில் மிகுந்த விருப்பமும்
அந்த தேகம் மிக இனிது என்னும் எண்ணமும் ஒக்க இருப்பது தகும். அப்ராக்கிருதமான சரீரத்துக்கு ஆசைப்படணும் அப்படின்ற. அடுத்தது தன் ஸ்வரூப விஷயத்தில் நிறைந்த ஞானத்தோடு ஊர்ந்து இருக்கையாவது எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை எண்ணெய் தாரை போல இடவிடாமல் கண்டுக்கும் அன்பு தொடராதிருக்கும் பக்தியாகிற உபாயாந்தர பிரவிற்த்தியிலிருந்து நீங்குவதை முன்னிட்டுக் கொண்டு பரஸ்வரூபத்தை பெற வேண்டுமென்னும் திரு விருப்பத்தோடே தன் ஆனந்தத்துக்கு ஆகா தான் முயல்வதென்றும் நீங்குவதில் ஊண்டு நிற்பதே ஆகும். இதெல்லாம் தன்னானந்தத்துக்காகவில்லை, அவனுடைய ஆனந்தத்துக்கு தெரிய வேண்டும். சொரூபத்தை உள்ளபடி அறிகையாவது எம்பெருமானுடைய சொரூபத்தை தெளிவாக நினைத்துக் கொண்டு எம்பெருமானுடைய சொரூபத்தை காட்டிலும் வேறுபட்டவர்களான பிராகிருத்தல் விஷயத்தில் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்னும் விருப்பம் நீங்க பெருகை எம்பெருமானே உபாயம் என்னும் தந்திரவல்ல அறிவு அனன்ய சரணத்துவம் ஆகிற ஸ்வரூபத்தில் சேருமே வழிய உபாயமாகாது. எம்பெருமானிடமுள்ள ஞானம் சக்தி முதலியவையே உபாயமாகும். எம்பெருமானே காப்பாற்றுவான் என்பெருமான் நிச்சயித்தும் போகும். அடுத்தது ஸ்வரூபத்துக்கு தகாத சப்தாதி விஷயானுபவம் தொடக்கமாக மோட்சத்தில் ஸ்வார்த்த போகம் ஈராக உள்ள எல்லா அனுபவங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்றும் எண்ணத்திலிருந்து நீங்க பெற்று பரார்த்த அனுபவ கைங்கரிய ரூபமான ஒப்பற்ற அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். இவ்விரைகளில் எல்லா சேத்தனர்களை காட்டிலும் பிறந்தார் உயர்ந்தே திருவாய்மொழி கடைசி லைன் என்கிறபடியே மிக சிறப்புத்தவன். இத்தகைய பெருமையை உடையவனாய் மத்தோபாயங்கள் அனைத்தையும் கைவிட்டு சித்தோபாயமான எம்பெருமான் அபிமானத்திலே அடங்கின இவன் எம்பெருமானும் நித்தியபக்தர்களும் தங்களோடு ஒரு கோவையாக நினைப்பார் என்றும் தங்களை காட்டிலும் சிறந்தவன் என்றும் நினைப்ப என்றும் அனுசந்தித்துக் கொண்டு வாழலாம். சாத்வீக அகங்காரமாகியாலே இதில் தவறில்லை. ஞானேத்து ஆத்மைவ மேமத்தம், ஞானியானவன் எனக்கே தாரகன் என்பது என் சித்தாந்தம். வானவர்க்காவ நற்கோவையே தீர்த்தங்களே என்று பூசித்து நல்குவரை பிறகும் தேவியர்க்கே சீதனையே துருவார் உண்டாரும் சீரியரே முதலான பிரமாணங்களை எங்கு அனுசந்திப்பது? என்ன சிந்தித்துனையும் பண்ணா கடைசியில இவ்வார்த்தையால் ஐந்தர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. ஒண்ணு, பரார்த்த அனுபவ கைங்கரியம் தவிர்ந்த அனுபவங்களில் விருப்பமின்மை. தனக்காக ஒரு கைங்கரியமும் இல்லை, தனக்கேயாக எனக்கொள்ளு மீதே எனக்கே கண்ணனை யான்கொள் செற்பின் பெருமான் சொல்லணும். இரண்டாவது, ஸ்வரூபத்துக்கு தகுந்ததான பரார்த்த அனுபவ கைங்கரியங்களில் விரும்பி ஈடுபடுகை. சுவார்த்த கைங்கரியத்தை தவிர வேண்டும், பரார்த்த கைங்கரியத்தை விரும்ப வேண்டும். மூணாவது, மத்த உபாயங்களை கைவிட வேண்டும். நானாவது சித்தோபாயமான எம்பெருமானை பத்துகை பற்ற வேண்டும்.
வாழாதிருத்துச் சொடினம் முறுத்தவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் பெருமாள் திருவடி என்கிறபடியே இச்சேத்தனனுக்கு நன்மை செய்யும் எம்பெருமான் நமக்கு என்றும் இரட்சகனாகவே இருப்பான் என்றும் எண்ணம் மாறாமல் இருக்க வேண்டும். இது வியாக்கியானத்தை வந்து சொல்றேன், மூல சொல்றேன் கேளுங்களா. என்னன்னா எம்பார் வார்த்தை 102ஆம் வார்த்தை. ஸ்வரூபஜன் அந்த சுரூபம் அறிந்தவன் ஸ்வயம் ஸ்வரூப நிரூபணம் பண்ணுவதிலும் ஸ்வயம் ஸ்வதோஷ தரிசனம் பண்ணுகை ஸ்வசாமர்த்தியம். ஸ்வரூபஜன் ஸ்வயம் ஸ்வரூப நிரூபணம் பண்ணினால் ஸ்வதசர்வஜனுக்கும் கூடாதபடியான ஸ்வபாவம் உண்டாயிருக்கும். புருஷனுக்கு பும்ஸ்வ நிவர்த்தி பூர்வகமான புருஷார்த்த நிரூபணம் பண்ணுவதிலும் புருஷ தேக நிரூபணம் பண்ணுகையே புருஷார்த்தம். அடுத்தது ஸ்வரூபஜனுக்கு அவித்யா சம்பந்த நிவர்த்தி பூர்வகமான அப்ராக்கிருத தேச விசேஷத்திலும் அவித்யா சம்பூதத்தின் ஆர்த்தி அத்தியந்த அபேட்சித்தம். ஸ்வரூப வைஷத்திய திசையாவது பரஸ்வரூப விஷயத்தில் ஸ்வீகார பிரதிபத்தி நிவர்த்தியில் அவ்யவிகிதனாய் போதுகை. அடுத்தது ஸ்வரூபஜனுக்கு ஸ்தூல தேகாந்தர நிவர்த்தி பூர்வகமாக ஸ்வதேக பரிகிரக இச்சாதி அதிசயமும் தேகவோக்கிரையும் சதுரிஷம். ஸ்வஸ்வரூப விஷய ஞானபூர்த்தி நிஷ்டையாவது பரஸ்வரூப விஷய தரிசனாதி பிரகார பிரதிபத்தி பிரவೃತ್ತಿ நிவೃತ್ತಿ பூர்வகமாக பரஸ்வரூபத்தில் ஆர்த்தி விசேஷ பிரதிபத்தி நிவೃತ್ತಿ விசேஷ நிஷ்டை. அடுத்தது ஸ்வரூப யாத்தாத்ம ஞானமாவது பரஸ்வரூப வைஷத்திய ஸ்மரண பூர்வகமாக பரஸ்வரூப விஷய வதிரிக்த விஷய கைங்கரிய ருச்சி நிவೃತ್ತಿ பிறக்கை. ஸ்வரூப ஸ்வகத ஞானம் ஸ்வரூபம், பரகத ஞானம் உபாயம், இதரபல போக்திருத்வ பிரதிபத்தி நிவೃತ್ತಿ பூர்வகமான சம்யக் பலபோக்திருத்வ பிரதிபத்தி விசேஷ நிஷ்டனானவன் சர்வோத்கிருஷ்ட ஜாதனுமாய் ஸ்வ விசராதீயனுமாய் சர்வோபாய நிவೃತ್ತಿ பூர்வகமாக சித்தோபாயான் அந்தர்கதனாகியாமன் சிதாத்தீயத்துவ புத்தியும் சதாத்தீயத்துவ வியாவிருத்தி விசேஷ நிஷ்டையும் உண்டென்று புத்தி பண்ணிக் கொண்டு போற கடவன். அடுத்தது இவ்வாக்கியத்தையும் இவ்வார்த்தையால் அஞ்சர்த்தம் பிரதிபாதிக்கப்படுகிறது. இதர விஷய ராக நிவೃத்தியும் விஹித விஷய ராக பிரவೃத்தியும் இதரோபாய தியாகமும் சித்தோபாய ஸ்வீகாரமும் இதவரன் பக்கல் யதா பிரதிபத்தியும். இது மூலம், வியாக்கியானம் இல்லாம அறிய முடியாது. சம்மரி என்ன சொல்றது அப்படின்னா 11 விஷயம். என்னது? தன் குத்தங்களை கண்டு எம்பெருமான் திருவன்பே விண்ணப்பிப்பதே திறமை மிக்க காரியம். இரண்டாவது
இவருடைய சேஷத்த பாரதந்திர ஆராய்ச்சி சர்வஜனாலும் அளவிட்டு அறிய முடியாதபடி இருக்கும். மூணாவது, ஜீவனுக்கு எம்பெருமான் வகுப்புக்கு பண்ணும் அனுபவ கைங்கரியங்களுக்கு காட்டிலும் பாகவதர்கள் பெருமை பத்தி ஆராய்வதே மேலான புருஷார்த்தம். நாலாவது, ஸ்வரூப ஜானம் அஜானம் நீங்கிய பின்பே அடையப்படும் பரமபதத்தை அடையும் விருப்பத்தை காட்டிலும் அந்த அஜானம் நீங்குவதில் விருப்பமே மிகவும் அவசியம். இது 4 வந்தோம். நெக்ஸ்ட் நாள் ஏது? சுரூபத்தை தெளிவாக அறியும் நிலை சாத்தக்கம் போல் அவர்களுடைய விருந்திருக்கு. ஸ்வரூபஜன் அப்ராக்கிருத்த தேகம் அடைவதில் மிகுந்த விருப்பம் இருக்க வேண்டும், இனிப்பும் இருக்க வேண்டும். தன் ஸ்வரூப விஷயத்தில் நிறைந்த ஞானத்தோடு இருக்கையாவது பெயர்தாரா பக்தியுடன் பரனுகப்புக்கு எங்கிருக்க வேண்டும். அடுத்தது, தன் ஸ்வரூபத்தை உள்ளபடி அறிகை அவன் ஸ்வரூபத்தில் ஈடுபட்டு இதரர்களிடம் ஈடுபடாதிருக்கை. அடுத்த 3, அவனே உபாயம் என்னும் அறிவி அவன் ஞான சக்தியார்களே உபாயம் என்றிருக்கை. 2வது, பிறந்தார் உயர்ந்தே என்றும் ஞானி ஆத்மை மேவதம் என்றிருக்க வேண்டும். இவ்வார்த்தையால் அங்கத்தங்கள் சொல்லப்படுகின்றன. பரார்த்தானுபவ கைங்கரியத்தில் ஈடுபாடும் பரார்த்தானுபவ கைங்கரியத்தில் விருப்பமும் மத்த உபாயங்களை கைவிடுகையும் சித்தோபாயமான எம்பெருமானை பத்துகையும் வாடாதரத்தினும் என்கிற பாசகத்தின்படி அவன் நம்மை சீர்திருத்த பணி கொள்ளுவான் என்ற விஷயத்தையும் அறிந்து உஜ்ஜீவனம் பெற வேண்டும். யாரு? பிரபந்தன் என்பார் வார்த்தை. அடுத்தது 104ஆம் வார்த்தை. அனந்தாழ்வான் நஞ்சீரை கண்டு இருவஞ்சியா சுகுமாரராயிருக்கிற நீர் வேர்த்த போது நீராடி பசித்த போது அமது செய்து பட்டரை சேவித்திருந்தால் சந்நிசித்து வந்தலீர் என்று உம்மை பரமபதத்தின் என்றும் தள்ளுவாருண்டோ இனி என் என்று பார்த்து மந்திராந்தரங்களை அடையவிட்டு திருமந்தத்திலே விருந்து ரயத்திலே வளர்ந்து ஜெயகனிஷ்டராவீர் என்று வாழ்த்தி என்று வாழ்த்தி பிள்ளை எழச் சேர வார்த்தை. திருஷ்டத்தில் உள்ளதெல்லாம் பட்டருக்காக்கினோம், திருஷ்டத்துக்கு கடவார் பட்டர்ந்து இருப்பதோர் இருப்புண்டோ அது பூர்வ திசையிலும் அனர்த்தாவகம் என்று பார்த்து திருஷ்டத்துக்கு கடவார் பெருமாள் அதிருஷ்டத்துக்கு கடவார் பட்டர் என்றும் திருஷ்டாதிருஷ்டங்கள் இரண்டுக்கும் ஆச்சாரியன் கடவன் என்று இருந்தால் ஒருவதே நின்றில் திருஷ்டத்தில் கர்மாதீனமாக ஏதேனும் திருங்குண்டாகில் ஆச்சாரியனை விருத்த போது பெருமாளை கொண்டு தீர்த்து கொள்ள வண்ணாது, பெருமாளை வெறுத்தானாகில் ஆச்சாரியனை கொண்டு தீர்த்து கொள்ளலாம். இத்தினும் ஒரே வார்த்தை. வியாக்கியானம் என்ன சொல்றது இருக்கு அப்படின்னா, அனந்தாழ்வான் எம்பெருமானாருடைய சிஷ்யராய் அவருடைய நியமனத்தின் பேரில் சிந்துபூ மகிழும் திருவேங்கடத்திலே நந்தவனம் அமைத்து திருவேங்கடமுடையானுக்கு புஷ்பகைங்கரியும் செய்த மகாச்சாரியர். நஞ்சிய பூர்வாஷ்டமத்தில்
வேதாந்தி என்று பெயர் பெற்றவரை 6 தரிசனங்களுக்கும் 6 ஆசனமிட்டுக் கொண்டு அத்வைத சித்தாந்த பிரவர்த்தகராக இருந்தவர். சர்வ காலத்தில் எம்பெருமானாரால் நியமிக்கப்பட்டு பட்டர் வேதாந்தி என்னும் மாதவர் என்றும் பெயர் பெற்று மேல் நாட்டில் திருநாராயணபுரத்துக்கு அருகில் இருந்து இவரை வெற்றி கொண்டு நம் தரிசனத்துக்காக்கினார். சிறிது காலம் கழித்து சம்சாரத்தில் விரக்தி வைத்து இவர் துருவி பூண்டு ஏராளமான திரவியத்தை எடுத்துக்கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பட்டர் திருவடிகளிலே சமர்ப்பித்து அவரை அல்லது அறியாதவராய் இருந்தார். இவரை பார்த்து அன்றாள்தான் தேவதான் வேதாந்தியாயிருக்கும் போது ராஜபோகத்தில் வாழ்ந்த சுகுமாரனான நீ கிரகஸ்தராயிருந்து கொண்டே ஸ்நானம் அன்னபானம் முதலானவற்றில் சந்நியாசிக்குரிய கடுமையான நியமங்கள் இல்லாமல் பட்டர் தொழில்களையே உபாயோபேயம் ஆக நினைத்திருந்தால் பரமபதம் கிடைக்காமல் போய்விடுமோ, இதை இப்போது சொல்லி என்ன செய்வது என்று கூறி வேதாந்தியாய் இருந்தபோது கத்திருந்த மத்த மந்திரங்களை எல்லாம் விட்டு பட்டர் உபதேசித்த திருமந்திரத்தாலே ஸ்ரீவைஷ்ணவத்துவம் ஆகிறபதி பிரிவியை அடைந்து பட்டர் உபதேசித்த துவயத்தையே எப்போதும் மிகுந்திருக்கையாலே அதனாலே ஞான வளர்ச்சி பெற்றவராய் துவயம் ஒன்றையே பற்றி இருப்பவராவீர் என்று வாழ்த்தினார். அதற்கு பின் ஒரு வார்த்தையும் விளையினார். அதாவது, இம்மையில் நம் செல்வத்தை எல்லாம் பட்டருக்கு சமர்ப்பித்து விட்டோம். ஆகையால் இம்மையில் நம்முடைய நன்மையை பட்டர் பார்த்துக் கொள்வார் என்று நீர் நினைத்தீராகில் அந்நினைவு அகங்கார மமக்காரங்களோடு கூடியதாகையாவே நீர் வேதாந்தியாயிருந்த நிலையை காட்டிலும் தாழ்வை விளைத்துவிடும். ஆகையால் இவ்வுலகில் நம்முடைய தேக யாத்திரை பெரிய பெருமானுடைய பொறுப்பு, ஆத்ம யாத்திரை பட்டருடைய பொறுப்பு என்று நினைத்திரும். தேக யாத்திரை ஆத்ம யாத்திரை இரண்டுமே ஆச்சாரியன் பொறுப்பு என்று நினைத்திருந்தால் குறையன்னா என்னில் தேக யாத்திரையை நம்முடைய கர்மம் காரணமாக ஏதேனும் குறைகள் உண்டானால் தேக யாத்திரையும் ஆச்சாரியன் பொறுப்பு என்று நினைப்பவன் ஆச்சாரியனை வெறுக்க வேண்டிவரும். ஆச்சாரியனை வெறுத்தவனுக்கு பெருமாள் கை கொடுக்க மாட்டார் என்பது சாஸ்திர சித்தமாகியாரே இவனுக்கு கதி இல்லாமல் போய்விடும். தேக யாத்திரை பெருமாள் பொறுப்பு நினைத்திருப்பவன் அதில் குறையுண்டாம் போது பெருமாளை வெறுத்தாலும் ஆச்சாரியன் புருஷகாரம் செய்து பெருமாளுக்கு அதனால் ஏற்படும் கோபத்தை தனிப்பானாகையாலே இவனுக்கு கதி உண்டு என்பது இவ்வார்த்தையின் கருத்து. இது அனந்தாழ்வார் நம்ம நஞ்சி இருக்கிறது பேர் கொண்டிருந்தது அறிய வேண்டியது. அஸ்மத் பிரதமாரம்பாம் எல்ஹேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.